ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சாக்கோ லாவா கேக் தான் பண்ண போகிறோம். நான் ஓவனில் பண்ண போகிறதில்ல, கடாயில் தான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் எக்லெஸ் சாக்கோ லாவா கேக். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு அதை எடுத்துருக்கிறேன். அதே அளவு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 75 கிராம் பட்டர், அது கூட 75 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணணும். டபுள் பாயில்னால் கீழே வெந்நி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணணும். அதில் வந்து இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பட்டரோடு சேர்ந்து. சாக்லேட் பட்டர் மிக்சரை வந்து நம்ம அந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பாலே சேர்த்துக்கலாம். லைட்டாக வெந்நி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது தயிர் சேர்க்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் இப்போ வெந்நி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து நான் பட்டர் வந்து நல்லா தடவிட்டு அந்த கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். 1/2 கப் விடுங்க, நல்லா பொங்கி வரும். இதை வந்து நான் வந்து ஒரு கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு சாக்லேட் வைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு சாக்லேட்டியாக ஒரு லாவா கேக் கிடைக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த கேக் ட்ரேயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப நல்லா மூடி போட்டுக்கோங்க. கடாய் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அது நல்லா கேக்காக மாறிடும். கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்டாக இருக்குன்னு. நம்ம நடுவில் அந்த சாக்லேட் பாருங்கள், சாப்பிடும்போது நல்ல ஒரு சாக்லேட் டேஸ்ட்டில் நல்லா ரிச்சாக ஒரு லாவா கேக் கிடைக்கும். நீங்கள் எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாம். நான் குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன், நீங்கள் டெய்ரி மில்க் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் வச்சேன், நம்மள கரெக்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.